நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ரீடச்சிங் பற்றி நாம் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்கின் ரீடச்சிங் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, மிக்சர் ப்ரஷ் வச்சு நம்ம ஸ்கின்னை ரீடச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மிக்சர் ப்ரஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் C6 இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல ப்ரஷ்ஷில் மிக்சர் ப்ரஷ் டூல் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த டூலை வச்சு எப்படி நாம் ரீடச்சிங் பண்ணுறது, அதுவும் மேனுவலாக நாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கான பிக்சர் வச்சுருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் நான் வந்து ரீடச்சிங் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்போ நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரீடச்சிங் பண்ணது. கட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பிக்சரை கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒரிஜினலில் பாருங்கள் உங்களுக்கு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்ம ரீடச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் இவங்க ஃபேஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம ரீடச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பு CS6 தான் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? சிசியில் இந்த ஆப்ஷன் இருக்குது. நாம் இதில் என்ன மாதிரி பண்ணுறோமோ அதே போல் சிசிலையும் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எனக்கு தேவையான பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த படத்தை வந்து லைட்டாக சின்ன கரெக்ஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு Ctrl+L அப்படிங்கிறத கொடுத்தா லெவல் அப்படிங்கிறது வரும். இதில் கொஞ்சம் இந்த ஹைலைட்டு லைட்டாக, அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மிட்டோன்ஸ் கொஞ்சம், ஸோ அது போக இந்த ஷேடோ கொஞ்சம். சரிங்களா? ஷேடோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மிட்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் இந்த பக்கம் நகட்டிக்கலாம். டன். இப்போ இது பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். லைட்டாக ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட். பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட் லைட்டாக ஒரு இன்க்ரீஸ்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா Ctrl+B கலர் பேலன்ஸ். கலர் பேலன்ஸில் லைட்டாக ரெட்டு கம்மி பண்ணுறேன், லைட்டாக மெஜெண்டா ஏற்றுறேன், லைட்டாக ப்ளூ ஏற்றுறேன். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய செவர் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு. அந்த எல்லோ பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஏறி இருக்குது. அதனால் இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, J அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் அப்படிங்கிறது வரும். இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸை ஒரு சின்ன பெயிண்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணும், அதுவே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், சின்ன சின்ன பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பக்கம் இவங்களுக்கும் அதே போல் என்ன பண்ணுறேன், பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்கள் பிக்சரில் பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு மறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீடச்சிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக சொதப்பிடும். சரிங்களா? நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்மளாவே பண்ணுறது. சரிங்களா? நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்மூத்னஸ் வேணும்னா நாம் அப்ளை பண்ணுறது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்கின் ரீடச்சிங். ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஸ்கின் ரீடச்சிங் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ரீடச்சிங் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். டன். இப்போ இதை 2 டூப்ளிகேட் காப்பி நாம் எடுக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு நேம் வந்து மாற்றிக்கலாம். இதை என்ன பண்ணுறேன், சப்ஜெக்ட், இதை Ctrl+J 2 டூப்ளிகேட் எடுத்துட்டேன்னா இன்னொன்றுக்கு என்ன பண்ணலாம், ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 01 நேம் கொடுத்துக்கலாம். செகண்டில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 02 நேம் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி நேம் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 2லையும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 2ஐயும் விட்டுருங்க, இந்த 2லையும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கறதுக்காக ஒரிஜினல் வச்சுருக்கோம். அதில் ஒரு காப்பி எடுத்து பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 காப்பி எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த லேயரை மறைச்சிட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணுங்கள். இந்த 1 அப்படிங்கிற லேயருக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் போகிறேன். இதில் பிளர்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசியன் பிளர் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணுறேன். காசியன் பிளரு நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் பிக்சர் வந்து லைட்டாக பிளர் ஆகுத இடத்துல நீங்கள் வந்து விட்டுருங்க. இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஒரு 3 பிக்சல் இதில் இருக்கா. இப்போ பாருங்கள், ஒரு 4 கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதுக்காக உங்கள் பிக்சர் வந்து ரொம்ப இந்த மாதிரி பிளர் ஆகிடக்கூடாது. கரெக்டாக ஒரு நார்மலாக இந்த மாதிரி நார்மலாக ஒரு 3.5 கூட இதுக்கு போதும், தாராளமாக போதும். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி தெரியணும். உங்கள் பிக்சர் பிளரில் இருக்கணும், பட் உங்களுக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் க்ளீனாக தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வச்சுட்டு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடுங்க. இதுக்கப்புறமா இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை எனேபிள் பண்ணுங்கள். இந்த கன் சிம்பிளை கொடுத்தோம்னா எனேபிள் ஆகிடும். இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. 02. இப்போ இமேஜ், அதில் பார்த்தீங்கன்னா அப்ளை இமேஜ் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த அப்ளை இமேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் சின்ன வேலைகள் இருக்குது. லேயர் அப்படிங்கிற இடத்துல இந்த நம்ம பிளர் பண்ண இந்த லேயரை செலக்ட் பண்ணணும். இதோடைய நேம் 01. அப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு 01 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளெண்டிங் மோடு
நார்மலாக உங்களுக்கு மல்டிபிள் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ட்ராக்ட் அப்படிங்கக்கூடிய பிளெண்டிங் மோட் வைங்க. ஸ்கேல் அப்படிங்கிறத 2 கொடுத்துட்டு ஆப்செட்டு 128 அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய பிக்சர் எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிராயிங் மாதிரி தெரியும். சரிங்களா? இப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நான் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதோட பிளெண்டிங் மோட் என்ன பண்ண போகிறோம், கிளிக் பண்ணிவிட்டு லீனியர் லைட் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். லீனியர் லைட் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணோம், நார்மலாக நம்ம பிக்சர் எப்படி இருந்துச்சோ அப்படி மாறிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த 2 லேயரையும் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு இதை 2ஐயும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் G அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஆகிடும். 2ம் சேர்ந்து உங்களுக்கு குரூப் ஆகிடும். இந்த குரூப்புக்கு நேமு ரீடச்சிங் அப்படின்னு சொல்லி நான் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி லீனியர் லைட்டுக்கு எல்லாத்துக்குமே மாற்றி அப்ளை பண்ணிட்டோம். பட் நம்மளுக்கு இங்கே ஸ்மூத்னஸ் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்மூத்னஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பாருங்களேன். இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 02 லேயர் லீனியர் லைட் கொடுத்தோமா, அந்த லேயரை மறைச்சிட்டு இந்த பிளர் லேயரை எடுங்க. இதுக்கப்புறமா மிக்சர் ப்ரஷ் நீங்கள் வந்து எடுக்கக்கூடியது இந்த மிக்சர் ப்ரஷ் டூல். இதை எடுத்துட்டு மேலே வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 100 அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 அப்படின்னு மாற்றிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் லோடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 75%. மிக்ஸ் பார்த்தீங்கன்னா 90% இருக்குது. இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ரஷ் செலெக்ஷனில் இருக்கும். இதில் நார்மலாக பிளாக் கலர் இருக்கும். இப்போ பெயிண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் தான் வரும். அதனால் இந்த ப்ரஷ்ஷை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் கிளிக் பண்ணி விட உங்களுக்கு இந்த இடத்துல PNG போல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொறுமையாக பாருங்கள். இந்த நெத்தி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா மவுஸில் லெஃப்ட் கிளிக் இருக்குல்ல, அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன், நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட். இது வந்து நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்கில் ஸ்மெச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே போல் தான். நீங்கள் வந்து அப்படியே வச்சு கிளிக் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி விட்டாலே போதும். நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். சரிங்களா? லெஃப்ட் கிளிக்கை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே தீட்டி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக மாறிடும். இப்போ இந்த ஒரு இடத்த தீட்டி இருக்கோமா, இப்போ பாருங்களேன், இந்த லேயரை எனபிள் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி மாறிடுச்சுன்னு. ஸோ இதே போல் என்ன பண்ண போகிறோம், ஃபேஸில் நம்மளுக்கு ஸ்கின் டோன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறோம், பெயிண்டிங் பண்ணுறோம். நல்லா பொறுமையாக பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? இது மேனுவல் ரீடச் தான். நாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி ஸ்மூத்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ரீடச் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ரீடச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்சர்ஸ்க்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வெட்டிங் எடிட் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக இந்த ரீடச்சிங்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பிரிண்டிங்கில் உங்கள் படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ஒரு 10, 20, ஒரு 50 படம் 60 படம் இந்த மாதிரி ரீடச்சிங் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீடாக ரீடச் பண்ணுறதுக்கு பழகிடுவீங்க. சரிங்களா? எல்லா பிக்சர்ஸுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தடில் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு பிக்சருக்கும் உங்களுக்கு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தாடி இல்லை. சரிங்களா? சில பேர் தாடி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தாடி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவை ஸ்கின் டோன் ஒன்லி. சரிங்களா? இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின் ஏரியா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெயிண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பெயிண்டிங் பண்ணிடவே கூடாது. சரிங்களா? பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து சொதப்பிடும். நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ இந்த இடம்லாம் முடிஞ்சிச்சா, இப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் கன்னத்தில் மட்டும் இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே லென்த்தாக இதுவும் நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா? அந்த இடம் எப்படி வளையுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ரஷ்ஷை இந்த மாதிரி வளைக்கணும். சரிங்களா? இப்போ மேலே வரோன்னு வச்சுங்களேன், இந்த கண் இமைக்கு பக்கத்தில் இதில் வந்து இந்த மாதிரி வளைச்சி தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்கின்னோட டோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாறாமல் நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும். சரிங்களா? முடிஞ்சிச்சு, இவ்வளோதான். அது போக பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள் கூட நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சு பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்டிங் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க லிப்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த காது பகுதியில் கொஞ்சம் அந்த ஏரியா எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் காதில். ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சா ஸ்கின்னை வந்து நம்ம வந்து ஸ்மூத் பண்ணியாச்சு. இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்கின்னை பாருங்கள். ஸ்கின் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு லுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்களா? ஒரிஜினல் பார்க்குறீங்களா? ஒரிஜினல் பாருங்கள், இது ஒரிஜினல். சரிங்களா?
ஒரிஜினல் பாருங்கள், இது ஒரிஜினல். நல்லா பொறுமையாக பாருங்கள், இது ரீடச்சிங். ரொம்ப சிம்பிளான ஒரு ரீடச்சிங் தான். ஆனால் ஃபேஸில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து லுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த லுக்கில் நீங்கள் வந்து பிரிண்டிங் பண்ணும்போது உங்கள் படங்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பருவ க்ளீன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இந்த ப்ராசஸிங் பண்ணுறத நம்ம இந்த மாதிரி ரீடச்சிங் அப்படிங்கிறத குரூப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறோம். இப்போ இவங்களுக்கு முடிச்சாச்சு. இப்போ இவங்களுக்கு பண்ண போகிறோம். அதே போல் என்ன பண்ணுறேன், இந்த லேயரை மறைக்கிறோம். மறைச்சதும் நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த பிளர் பண்ண லேயர் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணுறோம். இந்த 10 வேல்யூ வந்து வச்சது எனக்கு நல்லா இருக்கு. இந்த வேல்யூ ரொம்ப அதிகப்படுத்துனீங்கன்னா, ஸ்மட்ச் டூல வந்து நம்ம வந்து ஒரு 60 வச்சுட்டு நம்ம ஹேருக்கு ஸ்மட்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நம்ம சரசரன்னு போய்க்கிட்டே இருக்கும். அதே போல உங்களுக்கு இந்த ப்ரஷ்ஷும் மாறிடும். சரிங்களா? நீங்க இத வச்சு பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு இந்த 10 வச்ச வேல்யூவே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்றேன். நல்லா பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுங்க. பெயிண்ட் பண்ணும்போது நீங்க வந்து ஸ்கின் ஏரியா எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பிரஷ்ஷோட வேல்யூமே நீங்க வந்து உங்க ஸ்கின்னுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் லென்த் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்கின் ஏரியா மட்டும் நீங்க பெயிண்ட் பண்ணா போதும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிற வேண்டாம். சரிங்களா? அதில பெயிண்ட் பெயிண்ட் பண்ணீங்கன்னா, அதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா லாஸ் ஆயிடும். ஸ்கின் ஏரியா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப பொறுமையா உங்களுடைய பிரஷ்ஷ வச்சு என்ன பண்ணுங்க, பெயிண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இத எனேபிள் பண்ணலாம். இங்க பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு நல்லா ரீடச்சிங் பண்ணியிருக்கோம் அப்டின்ட்டு. இப்போ இந்த லேயர் எனேபிள்ல இருக்கும்போது கூட நீங்க என்ன பண்ணலாம், இந்த லேயர்ல வச்சுட்டு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். சரிங்களா? பொறுமையா பெயிண்டிங் பண்ணலாம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பெயிண்டிங் பண்றீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்னஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இவ்வளோதான். சிம்பிளா பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த இடங்கள்ல கொஞ்சம் பண்ணணும், இல்ல இந்த இடத்துல பண்ணணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம், இந்த பிளர் பண்ண லேயர் இருக்கு பார்த்தீங்களா? இத தான் நம்ம கிளிக் பண்ணி வச்சிருக்கணும். இந்த லேயர கிளிக் பண்ணிட்டு நம்ம போய் பெயிண்ட் பண்ணோம்னா, உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணும்னா, லேயர் மாற ஆரம்பிச்சுரும். இந்த லேயர்ல போய் நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பிளர் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால நீங்க என்ன பண்ணணும், பிளர் பண்ண லேயர் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? அந்த லேயர் இருக்கும்போது கூட நீங்க இந்த மாரி பண்ணலாம். இப்ப பார்த்தீங்களா, ரீடச் நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்டின்ட்டு. ஒரு வேள பிஃபோர், ஆஃப்டர் பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். அதேபோல இது கலர் பண்ணது, இது ரீடச் பண்ணது. நல்லா பாருங்க. கலர் பண்ணதுல நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இப்ப ஸ்கின்லாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன். ரீடச் பண்ண அப்புறம் பாருங்க, ரொம்பவே சூப்பரா நம்மளுக்கு ரீடச் இருக்கு. ஒரு ப்ரொபஷனலா நான் ரீடச் பண்ணணும், என்னுடைய படத்த வந்து நல்ல ஒரு லுக்குக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த ரீடச்சிங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ரீடச்சிங்ல இன்னும் நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. இன்னும் இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்கு. அத நம்ம மறுபடியும் சரி பண்ணிடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செவர் கலர் எல்லோ அப்படிங்கிறதுனால உங்க கண்கள்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, லைட்டா எல்லோ ஏறி இருக்கு. இத எப்படி சரி பண்ண போறோம் அப்படிங்கிறத பாருங்க. இந்த நியூ அட்ஜஸ்ட்மென்ட் லேயர கிளிக் பண்ணிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் போடுறோம். இந்த டார்கெட் அட்ஜஸ்ட்மென்ட் எடுத்து இந்த எல்லோல ஒரு டச் பண்ணா, எல்லோ அப்படிங்கிறது இங்க வந்துரும். இப்போ இந்த சேச்சுரேஷன ஒரு 50% நாம என்ன பண்றோம், டிக்ரீஸ் பண்றோம். ஒரு 50 இல்ல 52 இந்த மாரி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம 50% கம்மி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இத கிளிக் பண்ணிட்டு திரும்ப கர்வ்ஸ் அப்ளை பண்றேன். இந்த கர்வ்ஸ்ல என்ன பண்றேன், இந்த ஹைலைட்ட லைட்டா ஒரு சின்ன புஷ் அப். அதுக்கப்புறம் இந்த ஆர்ஜிபி இதில சேனல கிளிக் பண்ணி ப்ளூ சேனல் எடுத்துட்டு, இத லைட்டா ஒரு சின்ன புஷ். சரிங்களா? இப்போ இது 2யும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிறத குடுத்தா குரூப் ஆயிரும். சரிங்களா? இப்போ குரூப் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆல்ட் பட்டன கிளிக் பண்ணிட்டு இந்த மாஸ்க்க ஒரு டச் பண்ணா நம்மளுக்கு என்ன பண்ணும்? மாஸ்க் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவை? கண்களுக்கு நம்மளுக்கு கண்கள்ல மட்டும் தான் தேவை. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? கண்கள மட்டும் அப்படியே ஒரு சின்ன பெயிண்ட். ஸோ இப்போ இந்த பக்கம். அவ்வளோதான். சிம்பிளா பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணியாச்சு, பெயிண்ட் பண்ணியாச்சு. அதேபோல இவங்களுக்கும் அதேபோல நம்ம என்ன பண்ணலாம், பெயிண்ட் பண்ணிறலாம். ஸோ இவ்வளோதான். ஒரு வேளை ஒரு விவிதில கூட ஏறியிருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம், இதிலேயே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஜூமிங்ல வச்சு காமிச்சா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. லைட்டா அந்த எல்லோ கலர்ஸ மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிமூவ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒண்ணு பெண்டிங் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷார்ப்னிங். ஷார்ப்னஸ் நாம அப்ளை பண்ண போறோம். ஷார்ப்னஸ் அப்ளை பண்ண இந்த சப்ஜெக்ட்ன்னு இருக்க லேயர கண்ட்ரோல் ஜே குடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். இருக்கிறதுலே டாப் கொண்டு வரலாம். இதுல அதிலேயே கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபில்டர், அதர் அதுல ஹை பாஸ் குடுக்குறோம். ஹை பாஸ் குடுக்கும்போது நம்மளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. காரணம் என்னன்னா, அதுக்கு மேல 2 லேயர்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இது 2யும் டிசேபிள் பண்ணுங்க. டிசேபிள் பண்ணிட்டு, இப்போ இதுக்கு ஃபில்டர் போயிட்டு, அதர் போங்க. அதில ஹை பாஸ் அப்படிங்கிறத குடுங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் தெரியுது.
நல்லா நம்ம இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிராயிங்கில் இந்த படம் எப்போ தெரியுதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல டிராயிங் தெரியும். சரிங்களா? ஃபுல்லாக நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிராயிங் தெரிகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் ரோல் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த வேல்யூ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லா தெரியுது. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இதோடைய பிளெண்டிங் மோடு சாஃப்ட் லைட் அப்படிங்கக்கூடியதுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பாருங்களேன், ஷார்ப்னஸ் ரொம்பவே சூப்பராக எனக்கு அப்ளை ஆகிருக்கு. இந்த லேயரை நம்ம வச்சுட்டு டாப்பில் கொண்டு வந்துடலாம் அந்த லேயரை. அதுக்கப்புறமா இந்த 2 லேயரை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ப்பனிங் ரொம்பவே ஈஸியாக ஆட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இது ஷார்ப்பன் இருக்கும்போது இது இல்லாத போது நல்லா கண்களை ஜூம் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஷார்ப்பன், அன்ஷார்ப்பன். ஷார்ப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி நல்லா டீட்டெயில் தெரியுது பார்த்தீங்களா? இவ்வளோ தான். இந்த ஹேரையுமே எடுத்துக்கங்க, இந்த மாதிரி மங்கலாக தெரியுது. இந்த ஷார்ப்பன் ஆட் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ தான். ரொம்ப சூப்பராக நம்ம ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ரீடச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கின் டோன்ஸ் பாருங்கள். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒரிஜினல், எடிட்டிங். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,